வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. சம்மர் ஸ்பெஷல் கூலர்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொமோகிரானட் மில்க் ஷேக், அதாவது மாதுளம்பழ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பேருக்கு இந்த அளவு சொல்கிறேன். மாதுளம்பழம் நியர்லி 400 கிராம், அதாவது 2 பழம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் 400 கிராம்ஸ் அதோட வெயிட்டு. அது நல்லா தோல் நீக்கி முத்துக்களை மட்டும் எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்ச பால் கரெக்டாக 200 ml எடுத்து வச்சுருக்கேன். பனம் கல்கண்டு 50 கிராம், 2 பேருக்கு சேர்த்து 50 கிராம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதுளம்பழத்தையும் இந்த பனங்கல்கண்டையும் மிக்சியில் நல்லா அடிச்சிடலாம். அடிச்சுட்டு விதைகளோட சாப்பிட்றது ரொம்ப நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ விதைகளோட பிடிச்சவங்க சாப்பிடலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வடிகட்டிக்கலாம். நான் விதைகளோட தான் அப்படியே சேர்க்க போகிறேன், வடிகட்ட போகிறதில்ல. ஸோ மாதுளம்பழத்தையும் பனங்கல்கண்டையும் ஒன்றா அடித்து அதை அப்படியே டைரெக்டாக இந்த பாலில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த மாதுளம்பழத்தையும் பனங்கல்கண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். ஆக்சுவலாக அது இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த பாலில் இதை ஊற்றிடலாம். பால் நான் ஆல்ரெடி கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஜில்லுன்னு ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி கலந்துட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் ஐஸ் கட்டி போட்டுக்கணும், இல்லை அப்படின்னா பால் நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம பனங்கல்கண்டு இதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மாதுளம்பழத்தினுடைய அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய சத்துக்கள், முக்கியமாக விட்டமின் சி நிறையா இருக்குது. விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதுபோல் ஃபோலிக் ஆசிட்ஸும் இதில் நிறையா, ஃபோலிக் ஆசிட் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ஏற்றுது. அதே மாதிரி இதனுடைய பழம் நல்ல டார்க் கலரில் இந்த பழம் இருக்கிறதுனால இதில் இரும்பு சத்து, அதே மாதிரி ரத்தத்தை ஊற வைக்கிற சத்து, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் இதில். ஸோ அதனால் இந்த பழத்தில் இவ்வளவு சத்துக்கள். அது கூட நம்ம வெயிலில் போயிட்டு இதை ஜில்லுன்னு குடிக்கும்போது நல்ல சூப்பராக இருக்கும். உடல் சூடை அப்படியே கம்மி பண்ணும். இதில் நம்ம வெயிலில் சருமம் நிறைய பாதிக்கப்படும். அந்த சருமம் பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய நோய் தொற்று, கிருமி தொற்றுலேருந்து நமக்கு இது அவ்வளவு பாதுகாப்பு அளிக்குது. அது போக நல்ல நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா சில நமக்கு அந்த வெயிலில் போயிட்டு வரும்பொழுது நல்ல தோலெல்லாம் கருக்கும். அந்த மாதிரி கருமையிலேருந்து நம்ம இதை ரெகுலராக சாப்பிட கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அந்த மாதுளம்பழத்தை ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தோலுடைய மினுமினுப்பு அதுக்கு அதிகமாகும். நம்ம அந்த தோல் வெயிலேருந்து பாதிக்கப்படுறத அப்படியே இயற்கை முறையில் இது தடுக்கும், நம்ம தோலை நல்லா பாதுகாக்கும். ஸோ இவ்வளவு சத்துக்கள் இருக்குது இந்த மாதுளம்பழத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை டெய்லி இல்லை, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி, மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை இதே மாதிரி பெஸ்ட்டு சம்மர் ஸ்பெஷல் கூலர்ஸில் நல்ல ஒரு ஜூஸோட, இன்னொரு நாள் ஒரு கஞ்சியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டு ரெசிபியோட சம்மர் ஸ்பெஷல் கூலர்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ.